ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு வேத வசனம் பார்ப்போம். அது வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல, என் பிதாவிடத்தில் நான் அதிகாரம் பெற்றது போல. அப்ப அதிகாரம் இருந்தால் நம்மால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இந்த இடத்துல நாம் எதை பார்க்க போகிறோம் என்றால், ஆண்டவர் நமக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தை ஜெயம் பெறுகிற அதிகாரத்தை கொடுக்கிறார். இந்த உலகத்தை நாம் எப்படி ஜெயிக்க வேண்டும் எப்படி என்று சொன்னால், நீங்கள் இங்க பாருங்க, யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்ப அதிகாரம் யார் நம்மளுக்கு கொடுக்கிறார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கனி கொடுக்கும்படியான, மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லும்படியான அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று இவைகளை உங்களுக்கு நான் கற்பிக்கிறேன். அப்ப அதிகாரம் யார் மூலியமாக வருகிறது? நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்போது சுத்தமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் நிலைத்திருக்கிறீர்கள். நிலைத்திருக்கிறபடியினாலே நீங்கள் அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நாம் நிலைத்திருக்கும் போது, நாம் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கும் பொழுது நாம் ஜெயம் பெறுவோம். ஜெயம் பெற்றுவிட்டால் நமக்கு அதிகாரம் கிடைத்துவிடும். இந்த உலகத்தில் நாம் பார்க்க போனால், உலகத்திலே நிறைய அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஆரம்பத்திலே ஒரு அடிப்படை தொண்டனாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படை தொண்டன் அந்த கட்சியிலே செய்ய வேண்டிய எல்லா பணியையும் செய்கிறார்கள். அந்த கட்சியின் மூத்த தலைவர் யாரோ இவர்கள் செய்கிற பணியையும் அவர்கள் ஒரு சமுதாயத்தில் அக்கறை கொண்டவர்களாக இருக்கிறபடினாலே அவர்கள் மூத்த தலைவர்கள் அவர்களை ஏதாவது ஒரு தேர்தலில் நிற்க வைக்கிறார்கள். ஊராட்சி தேர்தலில் நிற்கிறார்கள், அப்புறம் மாநிலத்தில் நிற்கிறார்கள், அப்புறம் மத்திய மக்களாட்சியில் அவர்கள் நிற்கிறார்கள், அப்புறம் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை சூடுகிறார்கள், அப்புறம் அவர்களுக்கு பதவி வருகிறது. பதவி வரும்பொழுது அதிகாரத்தை பெறுகிறார்கள். அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு உலகத்தானுக்கு இவ்வளவு அதிகாரங்களும் பதவியும் அவனுக்கு கிடைக்கிறது என்றால், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாம் நடக்கும் பட்சத்தில் முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய கிரியை என்ன கிரியையாய் இருக்கிறது? நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். என்னில் நிலைத்திருக்கிறவன் கனி கொடுக்கிற ஒரு செடியாய் மரமாய் அவன் இருப்பான். நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கண்டிப்பாக உங்களால் கனி கொடுக்க முடியாது, மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. நமக்கு ஆட்சி அதிகாரத்தை நாம் மற்றவர்கள் மேல் அன்பு செய்கிறது என்பதே ஒரு அதிகாரமாக தான் நான் பார்க்கிறேன். மற்றவர்களை பேணி காப்பது, மற்றவர்கள் மேல் அன்பு கொள்வது, மற்றவர்களுக்கு உதவி செய்வது, இதையும் நான் அதிகாரமாக தான் பார்க்கிறேன். நீங்கள் அதிகாரம் என்று எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, நான் இங்கே இருக்கிறவர்களை எல்லாம் நான் அடிமைப்படுத்துவேன், நான் சொல்வதை தான் நான் கேட்க வைப்பேன் என்பது அதிகாரம் இல்லை. என் கிரியைகள் எப்படியாய் இருக்கிறது என்றால், நான் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறவனாக, அவனை நேசிக்கிறவனாக, குஷ்டரோகியை சொஸ்தப்படுத்துகிறவனாக, கண்ணு தெரியாதவனுக்கு பார்வை கொடுக்கிறவனாக. அப்ப என் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் முடிவு பரியந்தம் என்னுடைய கிரியைகளை, நான் எப்படி தாழ்மையாக இருந்தனோ அந்த தாழ்மை உங்களுக்குள் இருந்தால், அந்த கிரியை உங்களுக்குள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதிகாரம் பெறுவீர்கள். அதனால தான் நீங்க இந்த வசனத்தை பார்ப்போம், ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம். அப்ப ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம், முடிவு பரியந்தம் இருப்பதே நாம் ஜெயமாக பார்க்கிறோம். ஜெயம் என்றால் வெற்றி. அப்ப முடிவு பரியந்தம் நாம் இருப்பதே ஒரு வெற்றியாக இங்கே பார்க்கப்படுகிறது. அப்ப நாம் கர்த்தருக்குள் முடிவு பரியந்தம் இருக்கும் பொழுது, கடைசி மட்டும் நிலைத்திருக்கும் பொழுது நாம் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இப்போ இந்த உலகத்துல ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த கம்பெனியில வேலை செய்யறதுக்கு ஆட்கள் எடுக்கிறார்கள். அந்த வேலை செய்வதற்கு ஆட்கள் எப்படி எடுப்பார்கள் என்றால், எல்லா தகுதியும் பெற்றவர்களாக இருக்கிறார்களா, வேலை செய்கிற அளவுக்கு அவர்களுக்கு திறமை இருக்கிறதா, அவர்கள் அனுபவம் பெற்றிருக்கிறார்களா என்றெல்லாம் தலைவர் பார்ப்பார். அதுபோலதான் நாமும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்வதற்கு முன்பு அவர் நம்மை தெரிந்து கொள்கிறார். எப்படி தெரிந்து கொள்கிறார்? இந்த பிள்ளை என்னுடைய ஊழியத்தை செய்யும் என்று தேர்ந்தெடுக்கிறவராகவே இங்கே இருக்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். என் பணியை செய்வதற்காக நான் உங்களை தெரிந்து கொண்டேன். என்னுடைய பணி அதிகமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே நான் நற்செய்தியை சொன்னது போல நீங்களும் என் கிரியையான என்னுடைய செயல்பாடுகளான இந்த நற்செய்தியை மக்களுக்கு போய் சொல்லுங்கள். அந்த ஊழியம் செய்கிற அந்த வாஞ்சை உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்கள் எது கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் நான் செய்த வேலையை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். அதனால தான் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு எல்லாருக்கும் அவர் காட்சி கொடுக்கிறவராக இருந்தார். பேதுருக்கும் காட்சி கொடுத்தார். அவர் பேதுருவை கேட்டார், பேதுரு நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று கேட்கும் பொழுது, ஆமாண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், நீ சொல்வதுபடி நான் ஆடுகளை மேய்ப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தை, அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடம் என்னிடம் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அப்ப நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்ப படைத்ததின் நோக்கமே அவர் பணியை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காக தான். என்னங்க இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, எங்களுக்கு வேற வேலை இல்லையா, நாங்கள் சம்பாதிக்கணும், நாங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும், நீங்கள் இப்படியே சொல்லிட்டு இருந்தா வேற வேலை இல்லையா, நாங்கள் எதுக்கு ஊழியம்லாம் செய்யணும், நாங்கள் எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு, நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, அதனால நாங்களாம் ஊழியம்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை சொல்வீர்களானால், ஒருவேளை ஆண்டவர் என்ன பெருசாக செஞ்சிட்டாரு, நான் அன்னைக்கு கஷ்டப்பட்டேன், இன்னைக்கும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன், நான் எதுக்கு நான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் சொல்வீர்களானால், எப்படி இந்த உலக மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் ஒரு எதிர்பார்ப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இதை பெற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் பெற்றுக்கொண்டபடினாலே இதை நான் செய்வேன். ஒருவேளை இவர்கள் என்ன எனக்கு பெருசா செஞ்சு விட்டார்கள், இப்பொழுது இவர்கள் இதையெல்லாம் செய்ய சொல்கிறார்கள் என்று ஒருவேளை பேசிக்கொண்டிருப்பார்கள். நானும் அப்படித்தான் பேசிக்கொண்டிருப்பேன். ஆனால் கர்த்தர் இங்கே சொல்கிறார், எதையும் எதிர்பார்க்காதீர்கள், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் பிறரை அன்பு செய்யுங்கள். எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, நான் நிறைய சம்பாதிக்கணும், நான் எதுக்கு ஊழியத்துக்கு வர வேண்டும், நான் ஏன் ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும், அவர் எனக்கு என்ன பெருசா செய்து வைத்தார், என் பெற்றோர்கள் எனக்கு சேர்த்து வைத்திருக்கிறார்கள், அதை தான் நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன், நான் ஆரம்பத்திலே கஷ்டப்பட்டு கொண்டதேன், நான் இன்னும் கஷ்டப்பட்டு தான் கொண்டிருக்கிறேன் என்று உலக பிரகாரமாக நாங்கள் ஒரு வேளை சொல்வோமானால், இந்த கர்த்தர் ரொம்ப உங்களை நினைத்து உங்களை குறித்து துக்கப்படுகிறவராகவே இருக்கிறார். நான் கொஞ்ச நாளாக நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, கர்த்தர் அவர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நான் அவரையே சேவிப்பேன், அவர் எனக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார், நான் உண்மையாய் அவரை தேடுவோம், உண்மையாய் நான் அவரை தேடுவேன், ஆனால் கர்த்தர் அவர் நமக்கு நன்மை செய்வார். நான் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் நான் சொல்றேன், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நம்மளுக்கு ஆதாயம் எப்படி கிடைக்கிறது என்றால், போதும் ஆண்டவரே எனக்கு இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர், நல்ல கணவரை கொடுத்திருக்கிறீர், நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறீர், நல்ல அழகான பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீர், எனக்கு நல்ல உறவுகளை கொடுத்திருக்கிறீர், நல்ல கல்வியை கொடுத்திருக்கிறீர், நல்ல வேலைகளை கொடுத்திருக்கிறீர், நல்ல பிஸ்னஸை கொடுத்திருக்கிறீர். இப்படிப்பட்டதான போதும் என்ற மனது நமக்குள் வர வேண்டும். அதை குறித்து நாம் ஆண்டவருக்கு நன்றி தெரிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அதுவே போதும் என்று இருக்க வேண்டும். ஆமாம், உண்ணவும் உடுக்கவும் போதும் என்று இருக்க முடியாது. நமக்கு வீடு வேண்டும், கார் வேண்டும், ஒருவேளை நமக்கு ஒரு பெரிய நல்ல பிஸ்னஸ் வேண்டும். ஆம், கண்டிப்பாக கர்த்தர் தருவார். ஆனால் நீங்கள் அவரை உண்மையாய் தேடும்போது கண்டிப்பாக உங்கள் மனதின் வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற தேவனாகவே இருக்கிறார். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமுழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், நான் மற்றவர்களைப் போல வாழ வேண்டும், நானும் பெரிய ஒரு ஐஸ்வர்யவான் போல காமித்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்பும் போது நாம் இது மாதிரியான பிரச்சனைகளிலே நாம் மாட்டிக்கொள்வோம். ஆண்டவரே எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன், நான் உண்மையே நான் பின்பற்றுவேன், உண்மை பின்தொடர்வேன் என்று நாம் சொல்லும் பட்சத்தில்
இருக்கிறதை வைத்து நாம் திருப்தியாக வாழ முடியும். ஏன் என்னால் அவர்களைப் போல வாழ முடியாதா என்று கேட்டால் பிரச்சனையை ஆரம்பிக்கிறது என்றுதான் அர்த்தம். கர்த்தர் அதன் காலத்திலே எல்லாவற்றையும் தருகிறவராகவே இருக்கிறார். இங்கே பாருங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி, அதனால் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகுகிறார்கள். ஒன்றும் இல்லை, பிஸ்னஸில் இருக்கோம், ஆனாலும் ஆலயத்துக்கு போகணும் பொழுது நம்மளுக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம், ஆலயம் இன்னைக்கு போய்க்கலாம் இல்லை நாளைக்கு போய்க்கலாம் என்று தள்ளி போடுகிற ஒரு மனப்போக்கு நமக்கு அங்கே வந்துவிடும். அதனால் ஒரு அலட்சியம் வந்துவிடும். நம்மளுக்கு அங்கே காசு பெரிதாக அங்கே பார்க்கப்படுகிறது. அப்போ பணம் எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. இச்சித்து நம்ம விசுவாசத்தை விட்டு விலகி போனால், ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற பற்றுதலை நாம் விட்டு போனால் எங்கே அங்கே ஆசீர்வாதம் இருக்கும்? எல்லார் வீட்லேயும் காசு இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு, ஆனால் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சிரித்து பேச முடியவில்லை, மனதில் ஒரு குழப்பமாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெற்ற பிள்ளைகளோடு அவர்களுக்கு நேரம் செலவழிக்க முடியவில்லை. இது எதனால் உண்டாகிறது என்றால், பணம் மேல் இருக்கிற அந்த மோகம், அந்த இச்சை நம்மளை இப்படி ஆக்குகிறது. அதனால தான் அநேகர் தங்களை தாங்களே வேதனைப்படுத்திக் கொண்டு வேதனைகளினாலே தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்கிறார்கள். கத்தியை எடுத்து உருவ குத்தி கொள்கிறது போல தங்களை தாங்களே குத்தி கொள்கிறது போல. ஒரு சில பேர் பாருங்க, இந்த சண்டையெல்லாம் போட்டால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தலையில அடிச்சுப்பாங்க, தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வார்கள். நான் ஒரு தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. நாம் விசுவாச வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோமானால், கர்த்தரை தேடுவோமானால், ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருந்தோமானால் நாம் அவர்களே நிலைத்திருப்போம். அவர் செய்கிற அத்தனை கிரியைகளை நம்மால் செய்ய முடியும். கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். முடிவு பரியந்தம் நாம் இருந்தால் அதே ஜெயம் கொள்கிறவர்களாய் நாம் மாற முடியும். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல அவனுக்கும் அதிகாரத்தை கொடுப்பேன். இந்த உலகத்திலே அதிகாரம்தான் உங்களுக்கு பிடித்திருக்கிறது. அதிகாரம் உங்களுக்கு இருந்தால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்தால், நீங்கள் விசுவாசத்திலே ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். கண்டிப்பாக அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுப்பார். பணத்தை ஆளுகை செய்கிற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுப்பார். மற்றவர்களை ஆளுகை செய்யும்படிதான ஒரு தலைவர் என்ற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஒருவேளை பிசினஸ் மேக்னெட் என்ற அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் அவர் மேல் விசுவாசம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்வோமானால், யோவான் 12:18 என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். ஆம் பிரியமானவர்களே, கடைசி நாளில் நியாயம் தீர்க்கப்படுவோம். கண்டிப்பாக அந்த நாளில் நாம், ஆண்டவரே நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்ண முடியாது, சொல்லி நாம் ஒதுங்கிவிட முடியாது. அநியாயம் செய்கிறவன் கண்டிப்பாக ஒரு நாளில் அவனுக்கு உண்டான தக்க ஒரு தண்டனை அவனுக்கு கிடைக்கும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படியே அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடைய கூட வருகிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். நாம் அவரை பின்பற்றுவோம், அவரிலே நிலைத்திருப்போம். அவர் கொடியாய் இருக்கிறார், நாம் செடியாய் இருக்கிறோம். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் அவரில் நிலைத்திருப்போம், ஜெயம் கொள்கிறவர்களாக மாறுவோம், அதிகாரத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்துக் கொடுப்பாராக. ஆமேன்.